திருச்சி. திருச்சி போகாதப்பா, இது பாண்டிச்சேரி போற வண்டி. சரி, பாண்டிச்சேரிக்கு ஒரு டிக்கெட் போடுங்க. எது கேக்குறீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? நேத்து சின்ன சம்பந்தி பொண்ணையும் மாப்பிளையும் கூப்பிட்டு விருந்துக்கு வர சொன்னார்ல. 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே உங்க சித்தப்பா வீட்டுக்கு போகணும். மாப்பிள்ள கிட்ட நீயாவது பேசி புரிய வைமா. ப்ளீஸுங்க, அத்தை கிட்ட நீங்க பேசுங்க. சித்தப்பா வீட்டுக்கு இப்ப போக வேண்டாம். அவனை உனக்கு பிடிச்சவனும் சொல்லலாம், பிடிக்காதவனும் சொல்லலாம் இல்ல? பிடிக்காத மாதிரி தெரியலையே. இல்ல, சான்ஸே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நேற்று தூக்கத்துல நீ பாபு பாபுன்னு புலம்பிட்டு இருந்த. நான் ஒரு பைத்தியக்காரன், அந்த நேரம் பார்த்தா முழிச்சு தொலைக்கணும். நான் ஒரு ப்ராட் மைண்டட் பர்சன் தான். ஆனாலும் உன் வாய்ஸில் இருந்த க்ளோஸ்னஸ் என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் என் பிரச்சனையை உன்னை விட்டால் வேறு யார்கிட்டயும் செல்லும் ஷேர் பண்ண முடியும்? சொல்லு. ஏய் சாரிடா, விடு. இதில் உன் தப்புன்னு எதுவும் இல்லை. நீ சொன்ன மாதிரியே நம்ம அடிமனசில் இருக்கிற நிராசைகள் தான் நமக்கு கனவாக வரும். பத்தாததுக்கு இந்த பாபு வேற உனக்கு பிடிச்சவனாகவும் பிடிக்காதவனாகவும் இருக்கான். அதான் தூக்கத்தில் ஒன்று அறியாமல் வளரிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லங்க, என்னால நம்பவே முடியல. நான் என் மனசுல இருந்தே அந்த பேரை தூக்கி எறிஞ்சிட்டேன். எப்ப நீங்க தான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணணும், அப்ப இருந்து ஒரு துளி கூட அவனை பத்தி நினைச்சதே இல்லைங்க. என்ன நம்புங்க ப்ளீஸ். ஏய் லூசு, என்ன இது? ஐய, நீ இப்படி பதறுவன்னு தெரிஞ்சா சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன். உங்ககிட்ட எல்லா விஷயத்துலயும் ஃப்ராங்கா இருக்குன்னு நினைச்சது தப்பா போச்சு பாத்தியா? அதை நான் பெருசா நினைக்கிறேனா இருந்தா உன் கழுத்துல தாலி கட்டி இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் உன் கூட எப்படி இருப்பேன் சொல்லு? ஏய் ரிலாக்ஸ்டா. என்ன மதி, இப்போ எனக்கு சின்ன வயசுல பரீட்சைன்னா கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. அதுவே காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் மேலே மேலே படிக்கணும், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய டிகிரி வாங்கணும்னு ஆசை. ஆனால் குடும்ப சூழ்நிலை, வேலைக்கு போகணுன்ற கட்டாயம். ஆனால் இப்போ பாரு, என் கனவுல அடிக்கடி எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரியும் லேட் ஆகிட்ட மாதிரியும் இல்லை எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எழுத டைம் இல்லாமல் டென்ஷன் ஆகுற மாதிரி இந்த மாதிரிலாம் ஸ்டூப்பிடாக கனவு வருது. இங்கே பார், நான் உங்ககிட்ட என் மனசில் பட்டதை தான் கேட்டேன். நீயும் விளக்கத்தை சொல்லிட்ட. தட்ஸ் ஆல். எல்லா பிரச்சனையும் தான் சால்வ் ஆயிடுச்சே. இப்போ நான் இதை உங்ககிட்ட கேட்காம விட்டுட்டு தினம் நைட்டு நீ தூங்கும் போது ஏதாவது ஒல்லறியான்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சரி விடு. கொஞ்ச நாளாக எனக்கும் என் செல்லத்துக்கும் நடுவில் வேண்டாத விஷயம்லாம் நடந்துருச்சு. இனி அப்படி எதுவும் நமக்குள்ள வேண்டாம், ஓகே? அத இப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்லு. ஏய் நான் பாரு, நீ சொல்ல வந்ததை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். ஆமா, என்னமோ சொல்ல வந்தியே? அது ஒண்ணும் இல்ல, சித்தப்பா வீட்டுக்கு இன்னைக்கு போகணும்னு. ஆமா, அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதான் சொல்ல வந்தேன். இல்லையே, அத்தை ஏதோ பிடிக்கலன்னு. அதை விடுங்க, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, நீ போய் ரெடி ஆயிடு. நான் ஒரு 10 minutes எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சின்னதா ஒரு பிட்டு போட்டதுக்கே நம்ம பொண்டாட்டி ஆடி போயிட்டா. குட். அம்மா. என்னம்மா, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? இல்லம்மா, அவர்கிட்ட நான் எதுவும் டீட்டெயிலாக பேச முடியல. அத்தை ஏதோ கொஞ்சம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க போல. அதான் நானும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு வந்துட்டேன். அதான் அம்மா அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல, பேசின என்ன குறைஞ்சா போயிடுவேன். அதே அம்மா தான் எல்லாத்துக்கும் அவங்கள அனுசரிச்சு போகணும்னு சொல்லியிருக்காங்க. பேசினாலும் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு பிரச்சனை? அதான் பேசல. சரி, அதான் பேச முடியலன்னு சொல்றேன்ல, விட்டுரு. ஏதோ இந்த அளவுக்காவது அம்மா பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறாளே, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு நேரம் ஆகுதுமா, நான் வெளியே கிளம்பணும். தள்ளுமா. பர்வதா, மலதி. அப்பா, உன் அம்மாவும் அக்காவும் எங்க? ஜோசியரை பார்க்க போயிருக்காங்கப்பா. ஜோசியரையா? எதுக்கு? அண்ணனுக்காக தான். அவனுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் கொழுப்பு. ஜோசியரை பார்க்கணுமாக்கம். தரதுலையே பிள்ளைய பத்துட்டு நானே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல ஜோசியருக்கு வேற தண்டமா?
வாங்க. ஜோசியர் என்ன சொன்னாரு? பெத்த அப்பன் தூங்கும்போது தலையில கல்லை தூக்கி போட்டு கொள்ற ஜாதகம்னு சொன்னாராக்கும். என்ன கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. இதுக்கு எதுக்கு ஜோசியரு? பாத்தியாடி, அவனால இவருக்கு ஆகாதுன்னா எப்படி? என்ன நொப்புடி? அவனுக்காக எதுக்கு தண்டமா செலவு பண்ணணும்னு தான் கேட்குறேன். நீயே சொல்லுடி, இல்லனா இவரு வாய்க்கு வந்த மாதிரி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆமாப்பா, அவனுக்கு நடக்கிற தசை சரியில்லையா, அதான் அவனை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்குதான்ப்பா. அட நீ வேறம்மா, அவ தான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கானா, நீயும் அதை கேட்டு பேசிக்கிட்டு இருக்க. இல்லப்பா, அதான் காரணமா. அது மட்டும் இல்ல, இவ்வளோ நாள் நீங்களும் அவனும் பிரிஞ்சிருக்கிறது கூட நல்லதுதானா? இல்லைன்னா ஒண்ணு அவர் என்ன கொண்டுடுவாரு, இல்ல நான் அவனை கொண்டுடுவேனா? பாத்தியாடி, எப்படிதான் இந்த மனுஷன் அவனை பத்தி பேசினாலே ஆத்திரப்படுறாரு. எதையாவது இத பத்தி சொல்ல விட்டாரா? ஏய், இப்ப எதுக்கு கத்துற? இப்ப என்ன அவனை பத்தி நான் தப்பா சொல்லிட்டேன்? அதை தாங்க நாங்களும் சொல்றோம். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்துக்கும் அவன் தசை தான் காரணமா, அவன் காரணம் இல்லையா. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா உன் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. பெத்த அப்பனை கையை ஓங்கிக்கிட்டு அடிக்க வரான், அதை கேட்க துப்பு இல்ல. என்னமோ யோக்கியன புள்ளையா பெத்துட்ட மாதிரி தான் பேசுறீங்க. அப்பா என்னப்பா இது? சொல்ல வந்தது காதுலயே வாங்காம பேசினா எப்படி? இப்படி அவசரப்பட்டு தான் அவன் பிரச்சனை இவ்வளவு பெருசாயிடுச்சு. நல்லா கேளுடி, இப்ப கூட சுந்தர் வீட்டுல போய் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணது இவரு. ஆனா அவனையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ ஏண்டி சொல்ல மாட்ட? அவன் தூக்கிட்டு போனது நீ சீதனமா கொண்டு வந்த காசு இல்லடி, நான் ரத்தமும் வேர்வையுமா சிந்தி சம்பாரிச்ச காசு. இருக்கிறது ஒரு புள்ள, அவன் உங்களுக்கு முக்கியம் இல்ல. எப்ப பாரு காசு காசுன்னு. ஆமாண்டி, தப்பெல்லாம் என் மேலதான். பெத்த அப்பனையே வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு ரோசத்தோட போனாரு. அப்படிப்பட்ட ரோசக்காரருக்கு ஏன் காசுல கை வைக்கணும்னு ஏன் தோணுச்சு? அதனாலதான் கேட்க போனேன். அப்பா ப்ளீஸ், பழசு பத்தி இனிமே பேசவே பேசாதீங்க. பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அம்மா தயவு செஞ்சு நீயும் இனிமே பழைய விஷயத்த பேசாதம்மா. அது மட்டும் இல்லப்பா, எனக்கும் என்னமோ ஜோசியர் சொன்னதுதான் சரின்னு படுது. அவன் நேரங்காலம் தான்ப்பா அவன் இப்படி ஆட்டி வைக்குது. தோ இத்தனை வருஷத்துல இவகிட்ட கூட அவன் மரியாதை குறைவா பேசினது இல்லப்பா. ஏன் நீங்க கீழ்ச்ச கோட்டை அவன் தாண்டினது கூட கிடையாது. ஆனா இப்போ நாம எல்லாரும் சேர்ந்தவனை ஏமாத்திட்டோங்கிற கோவம் தான்ப்பா அவனுக்கு. அதனாலதான் அவன் அப்படியெல்லாம் நடந்துக்கிறான். இதுக்கு மேல எல்லாம் சரியாயிடும்னு ஜோசியர் சொல்லியிருக்காருப்பா. அது மட்டும் இல்ல, சில பரிகாரம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம முறையா செஞ்சா அவன் சரியாயிடுவான்னு சொல்லியிருக்காருப்பா. கர்மம், ஜோசியக்காரர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சா மட்டும் தெரிஞ்சிருவானாக்கும். அப்பா, நானும் அம்மாவும் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, தம்பிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலான்னு. என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப என்ன சொல்ற? அவனை இங்க கூட்டிட்டு வந்து அவங்கிட்ட என்ன அவமானப்படுன்னு சொல்ற, அதானே? உங்களுக்கெல்லாம் சம்மதம்னா அதையும் நான் செய்ய தயாரா தான் இருக்கேன். அவமானப்படுறேன், வேற என்ன பண்றது? அப்பா ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. ஜோசியர் கொடுத்துருக்கிறது ஒரு அடிஷனல் நம்பிக்கைப்பா. அவன் இங்க வந்து வழக்கம் போல இருக்க ஆரம்பிச்ச அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. அது மட்டும் இல்லப்பா, அவனுக்கு இன்னும் 6 மாசத்துல வியாழ நோக்கம் முடிய போதான். அதுக்குள்ள அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா 35 வயசுக்கு மேலதான் ஆகும்னு சொன்னாருப்பா. அப்பா இப்படியே விட்டுட்டு அவன் லைஃப் வேஸ்டா போயிடும்பா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்ப அவனை போய் நான் கூப்பிடணும், அவ்வளவுதானே? நான் கூப்பிட்டு அவன் வருவான்னா தாராளமா நான் போய் கூப்பிடுறேன், போதுமா? நீங்க போக வேணாம்ப்பா, நானே போய் பேசி கூட்டிட்டு வரேன். நீங்க மட்டும் அவங்கிட்ட கொஞ்சம் கோவப்படாம இருந்தா போதும்பா. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் தான் கோபக்காரனா தெரியுறேன், அதானே? வச்சுக்குங்க, அப்படியே வச்சுக்குங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நீ போய் கூப்பிட்டு அவன் வந்தான்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான், போதுமா? ஏய், நீ உடனே போய் பேசி அவனை கூட்டிட்டு வந்துரு. இல்லன்னா உங்க அப்பா மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட போறாரு. சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவன் கல்யாண விஷயமா இப்ப எதுவும் சொல்லாத. முதல்ல அவனை கூட்டிட்டு வந்துரு, அவன் இங்க வந்ததும் பேசிக்கலாம். சரிம்மா, நான் கூட்டு வந்துடுறேன். என்னடா சொல்ற? அவன் 10,000 ரூபாய் கேட்டா நீ எடுத்து கொடுத்துருவியா? என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? இல்லப்பா, அவன் ஏற்கனவே பதட்டமா இருந்தான். உடனே 10,000 வேணும்னு கேட்டான். போலீஸ் வேற துரத்துதுன்னு சொன்னான்ப்பா. போலீஸா? நான் கூட பேசாம போயிடலான்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு நீங்க தான் நடராஜ் எப்ப எந்த உதவி கேட்டாலும் செய்யன்னு சொன்னீங்க, அதான் எடுத்து கொடுத்தேன். சரி சரி, பரவாயில்ல. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டவளுக்கு இப்பதான் ரிசப்ஷன் ஒன்று நடத்தி விழுந்த கௌரவத்தை இழுத்து நிறுத்த பார்த்துட்டு இருக்கா.
அதுக்குள்ள ரெண்டாவது கிளம்பி போலீஸ் துரத்துற வரைக்கும் போயிடுச்சு. நல்ல வேளை அதுங்க தனியா போய் தொலைஞ்சதுங்க. இல்லைன்னா எல்லாத்துக்கும் நீங்க தான் போய் முன்ன நிக்க வேண்டியதா இருந்திருக்கும். அடேங்கப்பா, பாத்தியாடா சோமு, வீட்டை மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஏய், நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. உனக்கு மகாராணி ஜாதகண்டி. இந்த பாருடி, நீயும் உங்க அம்மா மாதிரி மானம் ரோசம்னு பேசி வெட்டியா போயிடாத. என்னோட மருமகன் ஆயிட்ட. இனிமேலாவது 4 பேர்கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு என்னை பார்த்து கத்துக்கோ. வா வாடி. வசந்தாம்மா, வாங்க வாங்க. வசந்தா, வாங்க 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 உள்ள வாங்க. வாமா, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. அத்தை, வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். ஏண்டா, இத்தனை வசதியும் உதறி தள்ளிட்டு உன் மாமியார் ஒரு ஓட்ட வீட்டில் இருக்கிறானா? எவ்வளோ பெரிய விம்புக்காரியா இருக்கணும். நாங்க உங்களை விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். ஆனா அவங்க உங்களை அனுப்பி வைப்பாங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. உங்க வீட்டுக்கு நான் வர்றது யாருங்க தடுக்க முடியும்? எவ்வளோ பெரிய மனுஷங்க நீங்க. உங்களை நாங்க எவ்வளோ மரியாதையா ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கணும். அப்படியா செஞ்சோம் நாங்க? அப்பவும் எதுவும் மனசுல வச்சுக்காம நான் கூப்பிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக குடும்பத்தோட வந்து கொடுத்த வார்த்தையை காப்பாத்திருக்கீங்க. இந்த குணம் யாருக்கு இருக்கும்? ஒண்ணுமே இல்லைனாலும் வெட்டி வீராப்பு காட்டுறவங்களுக்கு நடுவுல உங்களை மாதிரி ஆளுங்களை பாக்குறதுக்கே அபூர்வமா தானே இருக்கு. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். நம்ம 2 குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிற உறவை யாரும் எதுவும் செய்ய முடியாது. வசந்தா, இவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, இந்த பாஞ்சாலி எப்பவுமே பணம் காசை பெருசா மதிக்கிறவ இல்ல. மனுஷங்க தாங்க முக்கியம். சாதாரணமா பணம் இருந்தா குணம் இருக்காது, குணம் இருந்தா பணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னோட வாழ்க்கையில 2யும் ஒரே இடத்துல உங்ககிட்ட தாங்க பாக்குறேன். ஒரு தடவை என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துட்டீங்க. இனிமே என்னைக்குமே நான் உங்களுக்கு கடமைப்பட்டவளா தான் இருப்பேன். இது சத்தியம். எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. என்னங்க, தட்டுல என்ன இருக்குன்னு பாருங்களேன். பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. ஐயோ, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், முடிய ஒழுங்கா கட்டுங்க. ஐயோ, அவங்கள ஏமா திட்டுறீங்க? இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? சாப்பிடுற தட்டுல முடி இருந்தா உறவு விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. இன்னும் என்னென்ன சந்தோஷமான விசேஷத்துல எல்லாம் நீங்க கலந்துக்க வேண்டியது இருக்குமோ. பாஞ்சாலி அம்மா, மனசு விட்டு சொல்றேன், நீங்க இப்படி எங்ககிட்ட உரிமையோட பேசுறதும் பழகிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா நீங்க போறப்ப என்னத்தை கொண்டு போக போறோம் சொல்லுங்க? இருக்கிற வரைக்கும் நல்ல மனுஷங்களோட பழகிட்டு போறது தானே சந்தோஷம். அதை விட்டுட்டு எப்பவோ நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது சின்ன பிள்ளைத்தனம். நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க, இது எத்தனை பேருக்கு புரியுது? நேத்து வரைக்கும் 3வது மனுஷியா இருந்த நீங்க இன்னைக்கு எவ்வளவு ஒட்டுறவா பழகுறீங்க. என் சொந்த பேத்திய பாருங்க, இன்னும் ஒட்டாம என்கிட்ட இருந்து ஒதுங்கியே இருக்கா. எப்ப வந்தவ ஆசையா பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? பிள்ளைங்க என்ன செய்யும்? சொல்லி வளர்த்தவங்களை சொல்லணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. இது வரைக்கும் இவ எப்படியோ, ஆனா இனிமே இப்படி இருக்க விட மாட்டேன்.
உங்க வீடு வரைக்கும் இவளை கூட்டிட்டு வந்துட்டேன்ல, பொறுத்திருந்து பாருங்க. உங்க அருமை பெருமையெல்லாம் இவளுக்கு புரிய வச்சு பாட்டி பாட்டின்னு உங்க காலடியிலேயே உட்கார வைக்கிறேன். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் 1/2 மணி நேரத்துல சாப்பாடு ரெடி இருங்க, பண்ணிடுறேன். நானும் வரேன். சமையல்ல கூட மாட ஒத்தாசை பண்றேன். ஐயோ என்னங்க இது, நீங்க விருந்தாளி, நீங்க போயிட்டு. யார் சொன்னா நான் விருந்தாளின்னு? நான் எப்போ இந்த வீட்ல ஒருத்தி ஆயிட்டேன். வாங்க வாங்க சமைக்கலாம். சரி வாங்க. என்ன சுந்தரி இது? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எல்லா பக்கமும் இப்படி சுத்தி சுத்தி அடிச்சா என்னதான் பண்றது? அன்னைக்கு நான் ஆத்திரம் தாங்காம தான் அப்படி எல்லாம் பேசினேன். அத மனசுல வச்சுக்கிட்டு நான் போனது அம்மாவும் பிள்ளையும் ஒன்ன போட்டு பார்த்திருக்காங்களா? சாரி சுந்தரி, இப்படி எல்லாம் ஆகும் நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு தெரியாதம்மா. எப்போ என் குழந்தைன போய் எனக்கு தெரியாம கூட்டிட்டு வந்தாங்களோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க சரியில்லைன்னு. எப்பதான் உனக்கு விடிவு வருமோ போ. ஆறுதலா ஏதாவது சொல்லி தேத்த கூட வழி இல்லாமல் இருக்கு. இந்த நடராஜ் பையில நினைச்சாதான் எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. விட்டு தொலை. எருமை வெளியே போய் வயிறு காஞ்சாதான் உன் அருமை தெரியும். அவனை தேடாத, விட்டுரு. என்னைக்கு புத்தி தெளிஞ்சு வரானோ வரட்டும். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காத. இருந்து ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதானா எதுக்கு அவன்? அவனை நினைச்சா கோவமா தான் வருது. ஆனா அடுத்த நிமிஷமே பயமாவும் இருக்குமா?